ஓம் நம பார்வதீஸ்வரை. ஓம் நம பார்வதீஸ்வரை. ஓம் நம பார்வதீஸ்வரை. இல்லாமல் பரம்பொருளை மனதிலே நினைந்து வணங்கி எனது பரமகுரு சிவயோக சுவாமிகளுடைய பாதம் பணிந்து சத்குருநாதனை மனதிலே நினைந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தெய்வீக ஆன்மாக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். யோகசுவாமி சொல்லுவார், எப்போவோ முடிந்த காலம் எல்லாம் எப்போவோ முடிந்துவிட்டு நாங்கள் அதுபடி நடந்து கொண்டு போவோம். அதுபோல ஒரு சித்தம் தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே கூடியிருக்கிறது. நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் நடந்திட என்றது, ஆனால் இறைவந்த திருவருளால் எல்லாம் நடந்து கொண்டே போகிறது. இங்கே வந்து இந்த அம்மா கதைக்கு மட்டும் எனக்கு பெரிதாக இந்த இடத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது கூட ஒரு திருவருள் என்றால் நான் ஒரு நாளுமே கேட்காம போகிறேன், என்ன நிகழ்வு, என்ன செய்கிறீங்களா என்று ஏதோ கிடைத்த சில தகவல்களோடு வந்தது. அதுவும் சுவாமிகளுடைய திருவருள் சித்தம். எங்களுடைய ஈழத்து சைவ மரபை பார்த்தீங்களாக இருந்தால் இங்கே வந்து ஆதீனங்களோ பெரிய மடாலயங்களோ பெருசாக இருக்கிறது. ஆனால் ஈழத்தில் வாழ்ந்தவர்களை சித்தர்கள் என்று சொல்வார்கள். காலாதி காலமாக சித்தர்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கே அண்மை காலத்தில் இருந்த ஒரு 3 பெரிய சித்தர்னாலே ஒரு ஆள் தான் கடை சுவாமி சொல்லி கேள்விப்பட்டீர்கள். அவர் இந்தியாவில் பெங்களூரில் பிறந்து வளர்ந்து ஒரு நீதவானாக இருந்தவர். இந்த நீதவானாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒருவனுக்கு மரண தண்டனை தீர்க்கிற ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு வந்துட்டு அவர் உடனே யோசிச்சார் என்று சொல்லிப்பட்டு அன்றே தன்னுடைய பதவியை திறந்துட்டு ஒரு பித்தரை போல வெளிக்கிட்டு ஊராக சஞ்சாரம் செய்து தன்னுடைய குருவை சந்தித்து அதன் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து மண்டதீவில் பல காலம் வாழ்ந்து நீராவியடியில் யாழ்ப்பாணத்தில் நீராவியடி ஜப்னாயி காலேஜுக்கு பின்னால் அவருடைய சமாதி ஆலயம் இருக்கின்றது. அவருடைய பேர் முக்தி ஆனந்தர். அவர் யாழ்ப்பாணம் பெரிய கடையில் உலாவியபடியாக அவருக்கு கடை சுவாமிகள் என்ற பெயர் வந்தது. இன்றைக்கும் கடை சுவாமிகளுடைய பெயரால் நீராவியடியில் அவருடைய சமாதி கோயில் இருக்கின்றது. மண்டதீவில் ஒரு ஆட்சியம் இருக்கிறது. அந்த கிராம மக்கள் மீண்டும் பெறாமல் அதுவும் யுத்தத்தாரை அடைந்து மீண்டும் இதப்போது அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் கடை சுவாமியினுடைய சீடர் தான் நல்லூர் தேரடியில் இருந்த தேரடி செல்லப்பா சுவாமிகள் என்று சொல்லி இருக்கிறது. இந்த யோசுவாமிக்கு கீழே இருக்கிற 4 வசனமும் செல்லப்பா சுவாமிகளால் சொல்லப்பட்ட வசனங்கள். அந்த செல்லப்பா சுவாமி தான் யோ சுவாமிகளுக்கு தீட்சை கொடுத்து யோ சுவாமிகளை யாழ்ப்பாணத்து கொழும்புத்துறையிலே யோ சுவாமிகள் வாழ்ந்தார். நீங்கள் செய்திகள் அறிந்திருக்கிறீர்கள். யோ சுவாமிகளுக்கு பல சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் மார்க்கண்டு சுவாமிகள் என்று இந்த படத்தில் இருக்கிறவர். அவர் கைதடியிலே அவருடைய ஆசிரமம் எடுத்து சமாதியாகிறது. அடுத்தவர் சுப்பிரமணிய சுவாமி யோ சுவாமிக்கு கீழே இருக்கிறவர். அதுதான் எங்களுடைய நேரடி குரு. அவர் ஒரு பிறப்பால் ஒரு அமெரிக்கர். அவர் 20 வயதில் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அளவெட்டி என்ற கிராமத்தில் வாழ்ந்து யோக சுவாமிகளை சந்தித்து அவருடைய தீட்சை பெற்று அமெரிக்காவில் போய் ஒரு பெரிய ஒரு ஆதீனம் அமைத்து ஏராளமான துறவிகள் அங்கே இருந்து சமய பணி செய்து வருகின்றார்கள். அடியேனும் அமெரிக்காவில் 36 வருடங்கள் அங்கு வாழ்ந்து சிவப்பணி செய்வது பாக்கியம் என கிடைத்தது. அடுத்தவர் சாந்த சுவாமி என்று சொல்லி இலங்கையை ஆண்ட கடைசி தேசாதிபதி கவர்னர் ஜெனரல் இலங்கையில். அவர் பிரிட்டிஷ் மகாராணி. இலங்கை சுதந்திரம் வந்து அவர்கிட்ட தான் கிடைச்சது. அந்த லார்ட் மவுண்ட் பட்டன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய மருமகன். அப்பேற்பட்ட ஒரு பிரபுக்கள் இதில் வந்தவர். அவர் யோக சுவாமியை அண்டி அவர் சன்னியாசம் எடுத்து மட்டக்கிழப்பிலையும் பிறகு கைதடியிலையும் வாழ்ந்து மீண்டும் அமெரிக்கா இங்கிலாந்துக்கு சென்று அவர்கள் சமாதியானார். அவர்கள் 4 முறை வேண்டியும் ஒரு சாதனையில் தான் கூட்டியிருப்பார். நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு சொல்லுவார், நான் முந்தி வெள்ளக்காரன்
இப்போ வேலைக்காரன் என்று சொல்லி யோசுவாமி அவரை மட்டக்களப்புக்கு அனுப்பி வயல் செய்து அதில் வார நெல்லியிலே சிவதொண்ட நிலையத்தில் அன்னதானங்கள் கொடுத்தார். அது போல குடை சுவாமி கந்தையா சுவாமி என்று அவருடைய சமாதி ஆலயம் இப்பவும் கோண்டாவில் இருக்கிறது போல பல பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த சித்தர்கள் எல்லாம் பெரிய படித்தவர்கள் கூட இல்லை, சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். நிறைய யாழ்ப்பாணத்தில் பெண் சித்தர்கள் கூட இருந்திருக்கின்றார்கள். இப்பதான் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் அப்படி எல்லாம் சொல்ற காலத்துல எங்களுடைய நாட்டில் பல பெண் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சடையம்மான்னு சொல்லி ஒரு துறவி நல்லூர் தேரடியில் அவர் கல்வியங்காட்டில் இருந்தவர் 16 வயதில் துறவரம் எடுத்து நல்லூரில் ஒரு மடம், கதிர்காமத்தில் ஒரு மடம், கீரிமலையில் ஒரு மடம், திருச்செந்தூரில் ஒரு மடம் வச்சிருந்தார். பாருங்க, ஒரு 16 வயது பெண் அந்த காலத்தில் விமான வசதிகள் கூட இல்லை, பாய்க்கப்பல்ல போய் அங்க மடம் வச்சிருக்கிறார். இந்தியாவுக்கும் எங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது தாய் நாடு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலங்கை யாழ்ப்பாணத்தில் கன இடங்கள்ல சிதம்பர காணி இருக்குது. சிதம்பர சொற்கள் சொல்லுவார்கள். எங்களுடைய மூதாதையர்கள் அந்த காலத்தில் தங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் அந்த காணியை சிதம்பரத்துக்கு எழுதி விடுவார்கள். நாங்கள் கோயில் என்று சொன்னால் அந்த கோயிலுடைய கோயில் என்றால் அது சிதம்பரம் தான் கோயில். இந்த கோயில் என்றால் அது சிதம்பரம் தான். பிறகுதான் பல கோயில்கள். யாழ்ப்பாணத்து கலாச்சாரத்தை கந்தபுராண கலாச்சாரம் சொல்லுவார்கள். எங்களுடைய பெயர்களை பார்த்தீர்களாக இருந்தால் கந்தபுராணத்தில் வந்த பெயர்களும் சிதம்பரத்தை மையமாக வைத்த பெயர்களும் தான் யாழ்ப்பாணத்தில் இருந்தது. கனகசபர், பொன்னம்பலம், சிற்றம்பலம், நடராஜா. இந்தியாவில் இப்படியான பெயர்களை பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இலங்கையில் இருந்த உங்களோட மூதாடி என்ற பெயர்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல சிதம்பரத்தை இந்த முருகன் சம்பந்தமான கதிர்காமம், வேலாயுதர், கந்தசாமி, முருகுப்பிள்ளை, கந்தப்பிள்ளை இப்படியான பெயர்கள் தான் இருக்கு. வேலர், வேலுப்பிள்ளை. பெண்களுக்கும் சிவகாம சுந்தரி, காமாட்சி, மீனாட்சி, கந்தபுராண தெய்வான, வள்ளியம்ம என்ற பெயர்கள் தான் எங்களுடைய கலாச்சாரம். ஒரு கந்தபுராண கலாச்சாரம். அப்ப எங்களுக்கு பெரிய மடங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தர்மபுரம் ஆதீனம், மதுரை ஆதீனம் அப்படி மடங்கள் ஊருக்கு ஊர் சித்தர்கள் இருந்தார்கள். சில விட ஊராக்கள் அவர்களை பகுதி பண்ணவர். செல்லப்பா சுவாமிகளை கூட அந்த காலத்துல விசர் செல்லப்பாடுதான் சொல்லுவார். ஏன்னு சொன்னால் ஒருத்தரை தனக்கு கிட்ட வர விடவாங்க இருந்து ஆத்ம சாதனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இரவு 12 மணிக்கு போய் நல்லூர் கோயிலுக்கு முன்னால் முருகனோட கதைச்சு கொண்டு நிற்கிறார். பார்க்கிறது என்ன செய்கிறார்? அவருக்கு விசர் கதை கோயிலோட அவர் சும்மா கதைச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் யோக சுவாமி போல மகான்கள் இதை உணர்ந்து அவரை குருவாக அடைந்து யோக சுவாமி சொல்லுவார், பட்டங்களிலேயே சிறந்த பட்டம் விசர் பட்டம். யாராவது ஒரு ஆளை பத்தி கொஞ்சம் ஆள் கொஞ்சம் மேல கலந்து போச்சுன்னா அதனுடைய அர்த்தம் இருக்கு ஞானம் ஒருக்கு ஏறிட்டு. ஆனபடியால் இந்த ஆத்மீக வாழ்க்கை என்பது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. சித்தர்கள் வாழ்ந்த பூமி இந்த சிவபூமி எங்களை. அதுக்கு ஒரு உதாரணம் என்றால் கலையாய சித்தர் திருமூலர் தான் சித்தர்கள் எல்லாம் பெரியவர். அவர் தன்னுடைய திருமந்திரத்தை அவர் இந்தியாவிலே கைலாங்கிரியில இருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மூலர்களுடைய உடம்பில சுந்தரநாதர் என்று சொல்லி ஒரு வடமொழி பேசுகிற ஒரு முனிவர் சிவபெருமானால் தமிழ்நாடுக்கு அனுப்பப்பட்டு ஒரு அந்த கதை தெரியும், மாடு மேய்ச்சி கொண்டிருக்கிற இடையன் இறந்து போயிருக்க அந்த மாடுகள் சுத்தவர் அழுது கொண்டிருக்க அந்த இடையன் உடம்பிலே அவர் பூந்தது என்னென்றால் அவர் மாடுகளை கொண்டே வீட்டில வந்து விட்டுட்டு நான் போவோம் என்று சொல்லுங்க. இடையங்கள் வந்து இருக்க மாடுகள் போயில அழுது கொண்டிருக்கு. அவர் போய் மாடுகளை விட்டுட்டு திரும்பி வந்தால் அவருடைய உடம்பு எரிந்து விட்டது. அப்ப அசரீதியா சிவபெருமான் சொல்றார், இருந்தால் உன்னை ஏன் மூலங்க தமிழ்ல இந்த வேத சாகர்களை கொள்வாதுதான் திருமூலர் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இந்த தத்துவங்கள் வேறையாக இருக்கலாம், வீடு வேறு ஒன்றுதான். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண நகர சென்றடைகிறேன்னு சொன்னால் இந்த பிள்ளையை கேட்டால் பருத்தித்துறை ரோட்டால போயினால் நேர போனீங்கன்னா இது ஆலங்காலால் போய் போடுங்க. இன்னொருவர் சொன்னார் இதால போய் மயில
பருத்த ரோடு தான் நல்ல கிளியரான ரோடு, புது ரோடு இப்போ ஓடுது. மற்றவங்க சிச்சி அது நல்ல ரோடு, கடற்கரையால் வடிவாக காற்று வாங்கி கொண்டு போகலாம். இறைவனை அடைவதற்கும் பல மார்க்கங்கள் இருக்கின்றன, வேதாந்தம், சித்தாந்தம். ஆனா என்னன்னு சொன்னால் மார்க்கங்கள் ரோட்டுகள் தான் வித்தியாசமே இல்லையாமல் அடைகிற பாதை முடிவு ஒன்றுதான், ரெண்டும் அந்த ஒன்றுதான். அதைத்தான் யோக சுவாமிகளும் அழகாக சொல்லி இருக்கின்றார் தன்னுடைய நற்சிந்தனையில். வேதாந்தம் சித்தாந்தம் வேறாக காணும் வீட்டு நெறியினர் நாட்டம் மிக உள்ள தொண்டு. எங்களுடைய நோக்கம் மோட்சம். குறிப்பாக இன்றைக்கெல்லாம் நான் சில குறைபாடுகளை நான் எடுத்து சொல்றேன் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் நாகரீகம் வளர்ந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொலைக்காட்சி அது இதெல்லாம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையை எங்களுடைய முன்னோர்கள் 4 பகுதிகளாக குறித்து வைத்திருக்கிறார். அந்த 4 ஆசிரம தர்மம் என்று சொல்றது. முதல் 24 வருடங்களும் மாணவ பருவம், பிரம்மச்சாரியம் என்ற மாணவம். அந்த காலத்தில் தான் குருகுலத்தில் போய் அவர்கள் குருகுல பயிற்சி எடுத்தார்கள். அப்ப பாடசாலைகள் இல்லை, குருகுலம். குலத்தொழிலை படிப்பார்கள். ஒரு ஆசாரியனுடைய மகன் தகப்பனோட போய் 12 வயதுக்கு பிறகு தகப்பனோட போய் 24 வயது மட்டும் தன்னுடைய தொழிலை பாடாட்டி அவர் அதில் விற்பனராகி தான் ஒரு தொழிலை தொடங்கினார். பிராமணர்கள் பூசையை பழத்து குருகுலத்தில், அரசர்கள் தங்களுடைய அரசகுமார்களை குருகுலத்தில் 24 வயது மட்டும். 24 இருந்து 48 வயது மட்டும் கிரகஸ்த ஆசிரமம். அந்த காலத்தில் நீங்கள் அவர்கள் திருமணம் செய்து தன்னுடைய தொழில்துறையை விருத்தி செய்து பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறார். 48 இருந்து 72 வயது மட்டுக்கூடிய 24 வருட கால பகுதிகள் வானப்பிரஸ்தம் என்ற ஒரு டிரான்சிஷன். இதுல இருந்து அடுத்ததுக்கு போறீங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆங்கிலத்தில் எலிமெண்டரி அட்வைசர் சொல்றாரு. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் 40 உங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த 48 வயதுக்கு பிறகு நீங்கள் ஆலய ட்ரஸ்டீஸ், லயன்ஸ் கிளப், சமூக சேவைகள் இரண்டால் நீங்கள் 30-35 வயசுலேயே போய் தலைவரான வீட்டர்கள் பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லை. பிள்ளையை விஷயம் கூட்டிக்கணும், படிப்பிக்கணும், உங்களோட வந்தது. அப்போ இந்த வானப்பிரஸ்த காலம் தான் சமூக சேவைக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சமூகத்தில் ஈடுபடுத்தி சமூக சேவை செய்யணும். 72 வயதுக்கு பிறகு சன்னியாசம். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்கு சன்னியாச வாழ்க்கை வருகின்றது 72 வயது. அதுக்காக நீங்கள் காட்டில போய் வாழ வேண்டும் இல்லை, மனதை ஒடுக்கி குடும்ப விவகாரங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது தான் சன்னியாசம். கண்டிப்பாக இன்றைக்கெல்லாம் யோக சுவாமி நல்ல அழகாக சொல்லி இருக்கிறார். என்றால் பெஞ்சாதி பிள்ளையை பற்றி கவலைப்படுறது இந்த கடமை. பேர பிள்ளை இல்லை. நான் எல்லாம் பல நாடுகளுக்கு போவேன். ஒரு சத்சங்க வலிமையான சத்சங்கம் எல்லாம் செய்த முடியும். ஒரு 80 வயது அம்மா என்கிட்ட வருவார். வந்து சொல்லுவா, சாமியார் நீங்கள் நல்லா எல்லா இடங்களும் போய் வாழ்வீங்கள், உங்களுக்கு எல்லாரையும் தெரியும், எனக்கு கல்யாணம் முடிக்காம ஒரு பேர பிள்ளை ஒரு சம்பந்தம் இருக்கா சொல்லி. அப்ப 80 வயதுல பேர பிள்ளைன்ற கல்யாணத்தை பற்றி நீங்கள் யோசிக்க கூடாது. உங்களுடைய ஆத்ம விடுதலையை பற்றி யோசிக்க. அப்படியான இடங்களுக்குரிய ஒரு இடம் தான் இந்த இடம், இந்த மடங்கள். யாழ்ப்பாணம் பூராவும் குருபூச மடங்கள் இருந்திருக்குது, அன்னதான மடங்கள் இருக்குது, சாதுக்கள் வாழ்ந்த மடங்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்குது. அப்ப என்னன்னு சொன்னா, இன்றைக்கெல்லாம் ஆலயங்கள் அது காலத்தினுடைய கோலம் எவ்வளவோ தூரம் வியாபாரமயமாகி விட்டதை பார்த்து சரியான கவலையாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னா, ஸ்பீக்கர் மணி அடிச்சு சேமங்கரம் கட்டுறதுக்கு ஒரு சுவிட்ச். அதாவது கோயில பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மைல் தூரத்துக்கு 2 பக்கம் லைட் போட்டு இருக்கும். பெரிய சத்தங்களுக்கு பெரிய திருவிழான அங்கே போய் பார்த்தா ஐயர் மேல படிக்கிறவர் 2 பேர் தான் நிற்கிறாங்க. அவ்வளவுக்கு எங்களுடைய நிலை வந்துச்சு. வழிபாட்டில 2 விதமான வழிபாடு இருக்கு. அக வழிபாடு, புற வழிபாடு. இன்டர்னல் வர்ஷிப், எக்ஸ்டர்னல் வர்ஷிப் என்று சொல்லுவாங்க. ஆலயங்கள்ல நடக்கிற பூசை பரார்த்த பூசை என்று சொல்வார்கள். 10. அப்ப குருக்களை
ஐயா என்ன செய்யறாருன்னா அந்த விக்கிரகத்துல எம்பெருமானை ஆவாகனம் செய்து அவருக்கு ராஜோபச்சாரம் என்று அவரை நீராட்டி பிரசாதம் கொடுத்து உடுப்பு கொடுத்து 108 1008 பேர்களை சொல்லி தீபம் காட்டி பூசை செய்து பெருமானை அங்கே அது புற வழிபாடு. இந்த பராத்த கோயில் நடக்கிற பூசையிலேயே ஒரு அம்சம் ஜபம் தியானம். அந்த பூசை முடிஞ்ச குறுக்கடையா அதுல உட்கார்ந்து ஜபம் செய்வார். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தியானம் செய்யும். அதுக்கு பிறகுதான் ஒரு மந்திரம் இருக்கு, ஆவாகனம் நஜானாமி விசர்ஜனம். அந்த பூசையில பிழைகள் இருந்தா மன்னிக்க சொல்லி ஐயா கைதட்டு. ஏதாவது கோயில் இது நடக்குதா இல்லை, பூசை முடிஞ்சவொடனே ஐயா பிரசாதம் வந்துட்டு ஓட இருப்பார். அதனுடைய அர்த்தம் என்னென்றால் வெளியில கண்டு வழிபட்ட இறைவனை நீங்கள் உங்கள் அகத்திலே கண்டு வழிபட. இன்டர்னல் வேர்ஷன். இந்த 2 மில்லியன் உங்களோட வழிபாடு பூர்த்தி அடையாது. எனவே ஆண்டவனை நீங்கள் தியானிக்க வேண்டும். கோயில் பூசை முடிந்தவுடன் எங்கள் ஊர் வழக்கத்தில் இது ஒரு புதுசாக நாம் சொல்லவில்லை, நம்முடைய முன்னோர்கள் செய்ததைத்தான் சொல்றோம். இன்றைக்கும் எங்களுடைய ஆக்கள் சொல்லுவேன், கோயிலுக்கு போனா இருந்துட்டு வர வேணும்னு சொல்ற வழக்கம் இருக்குதான். என்ன செய்யணும், ஓடி ஓடி உண்டியலுக்கு காசை போட்டு போட்டு ஓடும். அந்த இருந்துட்டு போறன்ற தத்துவமே தியானம் செய்யறதுதான். கோயிலுக்கு போனா இருந்துட்டு வரும். இன்னைக்கு ஒரு கோயிலையும் நாங்கள் இருக்க முடியாது. பூசை முடிஞ்சவங்க ஸ்பீக்கரை போட்டு விட்டு அது உலர்வு ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த மடங்கள் குரு பூசை இடங்கள் இருக்க. ஏனென்றால் இப்படியான இடங்கள் இருக்கிறது ஒரு ஆத்ம சக்தியை உருவாகும். நீங்கள் கணக்கு ஒன்றுமே இங்க செய்தது, இந்த இடத்துல இருந்தாலே போதும் உங்களுக்கு அந்த புதர் கிடைக்கும். மார்க்கண்ட சுவாமி இருக்கிறார். யோ சுவாமியே இவர் மார்க்கண்ட சுவாமி ஒரு இளைஞராக இருக்கும் பொழுது யோ சுவாமியை போய் சொல்லி இருக்கிறார், சுவாமி எனக்கு துறவு வாழ்க்கையில விருப்பம். யோ சுவாமி சொன்னாரா, உனக்கு கடமை இருக்குது, போய் அதை முதல் செய்யும். அப்போ யோ சுவாமி அவையெல்லாம் செய்து இவருக்கு 40-45 வரைக்குள்ள யோ சுவாமி ஒரு டெலிகிராம் அடிச்ச வேலையை ரிசைன் பண்ணி போட்டு வாயாடுறாங்க. அவர் ஒரு சேவியராக கொண்டு இருந்தார். வேலையை ரிசைன் பண்ணி போட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். இதே மாதிரி ஒரு ஓஜுதாவையும் வெளியிலே ஒரு மனசுல கூட ஒரு பிராந்த கைதடியில ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம். உங்களுக்கு கனவுக்கு தெரிஞ்சிருக்கும் வைத்தியன் டாக்டர் ரவிராஜ் யாழ்ப்பாணம். அவருடைய மாமன்னர் முத்துக்குமார் சுவாமி மாஸ்டர் ஜப்னாயூரில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறார். அவருக்கு ஒரு மச்சான விஸ்வலிங்கம் மாஸ்டர். அந்த வளவுக்கு இப்படி அது இடத்து கலாச்சாரமாக இருந்தது. முந்தைய பெரிய வீடுகள் உள்ளவர்கள் வளவுக்கு ஒரு சின்ன குடிசை நிறைய போட்டு விடுவார், ஒரு திண்ணி என்று அப்ப சொல்றது. அதாவது வந்து அதில் கதைச்சு போட்டு போறேன், வீட்டுக்குள்ள ஒன்றாக இருந்த பெண்கள் இருப்பார்கள், ஒரு பிரைவசியா இருந்து கதைக்கலாம். அப்படி ஒரு அதை கைதடி ஆச்சரியம் மட்டும் சொல்றது. யோ சுவாமி இடத்துல அங்கே போய் ஒரு வாங்கில படித்துட்டு வருவார். அப்போ மார்க்கண்ட சுவாமி வேலையை விட்டுட்டு வந்த நேரம் யோ சுவாமி சொன்னாராம், உடனே தனக்கு தெரிஞ்சாக போய் ஒரு சமைக்கிற பாத்திரங்கள் கட்டில் அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. கொண்டாந்து எல்லாத்தையும் கொண்டாட காலில் மார்க்கண்ட சுவாமியை மீது கொண்டு கைதடிக்கு போயிருக்கிறார். கைதடியில் போய் சொன்னாராம், இதில் இதுன்னு சொல்லி போட்டு மார்க்கெட் சொல்லி அந்த விஸ்வலிங்க மாஸ்டர் அந்த வீட்டுக்காரன் பதவி வீட்டுக்காரனுக்கு சொன்னாராம், இவனை வச்சு பாருங்கோ, அவன் ஏற்றி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தந்துட்டு போவான் என்று சொன்னார். யோ சுவாமி சில விஷயங்களை வெளிப்படையா சொல்றா, அதையும் நான் வெளிப்படையா சொல்றேன். மார்க்கெட் சுவாமி அதை நிறுத்தி போட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வசனம் என்னன்னா, யாழ்ப்பாணத்தானுக்கு ஒன்று சொல்லாத, யாழ்ப்பாணத்தானுக்கு ஒன்று சொல்லாத, ஏதேனும் சொல்ல வலிக்கிட்டு என்றால் தலையை அறிமுட்டு நம்பைவாங்க. என்ன உங்களுக்கு தெரியும், யாருக்கும் இடம் கொடுக்கிறார், யாழ்ப்பாணத்தானுக்கு இடம் கொடுக்கிறார். இப்ப யோசுவாமி மார்க்கண்ட சுவாமி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க என்ன செய்யறாங்க, நான் ஒவ்வொரு கிழமையும் மார்க்கண்ட சுவாமிகிட்ட ஒரு பாக்கியம் என்ன, சுப்பிரமணிய சுவாமி எனக்கு ஒரு ஆத்ம சாதனையாக தந்தார். ஒவ்வொரு கிழமையும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை நான் மார்க்கண்ட சுவாமி அங்க போனா அவர் அறையிலேயே இருப்பார், மௌனம் தான் இருக்கு. யாராவது வந்தால் வந்து இருக்க சொல்லுவார்கள், ஒரு பாய்ப்பி போட்டு விட்டார், கற்பூரம் கொடுத்து விடுவார்கள். அவர் இருந்து நச்சிந்தனை யோசுவாக்கு நீங்க படித்த பாடல்களை படிப்பார். படித்து முடிந்து கற்பூரம்
தூரம் இதன்றவுடனே அங்கே ஒரு தேய்த்தனி தருவார்கள், எழுதி போடுறது. 4 வருடங்கள் ஒவ்வொரு கிழமையும் நான் போனேன். அப்போ ஒரு வருஷத்துல 54 கிழமைகள் கூட்டி பார்த்தால் 214 தடவைகள் நான் மார்க்கெட் சுவாமிக்கு போயிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட தம்பி உங்களோட பேர் என்ன, எங்கே இருந்து பாரு, ஆச்சமாக ஒரு கதையுமே ஒரு முன்னாலே இருந்து கண்ண மொழி 2 மொழியை விபூதி தருகிறார் வாங்கி கொள்வார். நானும் நினைக்கிறேன் அவர் தட்சிணாமூர்த்தி வந்து அவருடைய போதனைகள் மௌனத்தில் தான். மௌனம்தான் சிறந்த மருந்தும் சிறந்த போதனை. அன்பான அடியவர்களே, இந்த இடம் எப்படி இனி நடக்கும் என்று நாங்கள் சொல்லியதாக. காரணம் அது எப்பவோ முடிந்த காரியம். ஆனால் இந்த இடத்தில குருபூசைகள் நடைபெறணும். அதான் ஆரம்ப கால முறையின்படியால் நிச்சயமாக இந்த இடத்துல வந்து ஒரு ஆன்மீக உங்களுக்கு மனம் ஒருமைப்பட வேண்டும். இந்த இடத்துல வந்து யோசுவாமியை பார்த்து நீங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு லட்சம் ஒரு போதனைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய மூதாதையர்களுடைய பெயரில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு சித்திக்கும், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அவர்கள் கனவில் வந்து எங்களை வழி நடத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே இருக்கிற பெரியவர்கள் என்ன வயதில் கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும். முந்தையெல்லாம் உங்களுடைய யாழ்ப்பாணத்தில் கலாச்சாரத்தில் இந்த பிதிர் கடன்கள் செய்கிறது, திவசம் கொடுக்கிறது, மாலையம் கொடுக்கிறது, எல்லாம் ஒரு பெரிய ஒரு காரணம். அந்த காலத்தில் வந்து நாங்கள் மாலையம் கொடுத்தாலோ திவசம் கொடுத்தால் ஐயா வந்து மரக்கறி அதுகளை அவருக்கு வீட்டுக்கு கொடுத்து விடுவோம். மற்றவர் பிண்டம் போன எங்களுக்கு மரபில் இருந்து என்னென்னா, நாங்கள் வீட்டில் சமைச்சு உறவினர்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தோம். ஆனால் நாங்கள் சாப்பிட முதல் ஒரு பொடியனை அனுப்புறதுதான் போய் ஐயர் கொடுத்த புகையை பார்த்து கொள்வாங்க. ஏன்னா ஐயரும் சாப்பிட வேண்டும் நாங்கள் கொடுத்த மரங்கள். இந்த தான தர்மங்கள் என்றதெல்லாம் இப்போ வந்து எங்களுக்கு அருகி போய் இப்போ முந்தியெல்லாம் ஐயர்மார் குலகுருவட்டு இருந்தார். பிள்ளையாவில் ஐயர் வந்து வீட்டில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது கோயில் ஐயர் வந்து திருமூர் தருவார். இப்போ நாங்கள் வெளியே ஒரு கதிரை போடுவோம். ஒரு கதிரையில் இருந்து திருமூட்டை தந்துட்டு சொல்லுவார், வெள்ளிக்கிழமை அப்பூர் துவசம் ஏன்னா அவர் தான் அந்த கலண்டர் வச்சு எல்லாருக்கும் சொல்லுவார். அப்போ நாங்கள் உடனே ஊமையாண்டு இப்போ திருநூதரம் மாநில ஐயாவுக்கு கலண்டர் இருக்கு, எங்களுக்கும் ஒன்றும் பேசுகிறோம். இதுகளெல்லாம் ஒரு விதத்தில் எங்களுடைய இடத்துக்கு வந்து ஒரு சாபக்கேடு என்றுதான் நான் சொல்றேன். பல விடயங்களை நாங்கள் தவறுகள் செய்துட்டோம். எங்களோட மூதாதையர் வழிபாடுகள் அதுகளை நாங்கள் கைவிட்டோம். யோகசுவாமி அம்மாவும் ஒரு கருத்தை சொன்னா, யோகசுவாமிகள் வந்து காசிக்கு போயிருக்கிறார். காசியில இருந்து 47ஆம் ஆண்டு இங்க ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் வந்து என்ன எழுதியிருந்தார், தேடி திரிந்து காசிக்கு வந்து கண்டேன் விஸ்வநாதனை என்னோடு வாடி திரிந்து அடைய வேண்டாம், தேடிய பூண்டு காலுக்கு கீழே உள்ளது என்று. அது முதல் பகுதி. என்னென்றா, தான் காசிக்கு வந்து காசி விஸ்வநாதர் தான் அந்த பெரிய கடவுள். அவர் எங்க கண்டா தனக்குள்ளதான் கண்டார், வெளியில காணல். கடவுள் கடந்து உள்ளே கடவுள் இருக்கின்றார். அடுத்தது சொன்னார்னா, இருக்க போகும் யாழ்ப்பாணத்தார் எல்லாருக்கும் கருமாதி செய்து முடிந்து விட்டது. இனி அவரவருக்கு அமைந்தவாறு அன்பாக வாழுங்கள். அதைத்தான் நாங்கள் செய்யணும். காசி ஒரு இடத்துல தான் இறந்தாக்களுக்கும் செய்யலாம், உயிரோடு இருக்கிறார்களுக்கும் செய்யலாம். காசி ஒரு இடத்துல நீங்களே போய் உங்களுக்கு நன்மை. என்னுடைய தாயார் ஒரு 4 மாதத்துக்கு காலமானவர். இப்போ ஒரு 14 வருடத்துக்கு முதல் என்னுடைய தந்தையாருடைய அஸ்தியை நான் கொண்டே காசியில் செய்ய என்னுடைய தாயார் சொன்னால், எனக்கும் நீங்கள் இங்கே சொல்லி அவருக்கும் நான் கருமாதிகளை அங்கே செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்போ யோகசுவாமியார் சொல்றார், இருக்க போகும் ஃபியூச்சர் ஜெனரேஷன் எல்லாருக்கும் கருமாதி செய்து முடித்து விட்டது. இனி அவரவருக்கு அமைந்தவாறு நாங்கள் என்ன வாழ்க்கையில செய்யணும் என்றால், அமைந்த மாதிரி நாங்கள் வாழ்க்கையில. அதான் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. எங்களோட கர்மவில எங்களோட பலனுக்கு கிடைச்சதுகளை நாங்கள்
அனுபவிக்காம எங்களுக்கு கிடைக்காத பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக போச்சு. உள்ளதோட நாங்கள் திருப்தி எங்களை விட இல்லாதவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கடவுள்களுக்கு தான் நடந்து இன்றைக்கெல்லாம் இந்த கிராமத்திலேயே எத்தனையோ முதியவர்கள் படுக்கையில் இருப்பார்கள். அம்மா அமெரிக்காவில் இருந்து வந்து சொன்னார், அங்கே எத்தனையோ பேர் நர்சிங் ஹோமில் இருப்பார். கடவுள் உங்களுக்கு ஃப்ளைட்ல வந்து வீல் சேர் முழுவதும் இங்க வந்து இதில் ஒரு இடத்துல பார்த்து யோசுவாமி பார்த்து ஒரு கோயிலெல்லாம் கும்பிட யோசுவாமி அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் குலகூர். அப்ப அம்மாண்ட வயதுல இந்த இடத்துல வந்து பார்க்க தந்ததுக்கு முதலாவதாக நாங்கள் சொல்ல வேண்டியது நன்றி. ஒரு இறைவனுடைய சன்னிதானம் கோயிலுக்கு போனால் நாங்கள் வழிபாடணும் போன ஒண்ணு என்ன சொல்றது, அதுல போனோம் மச்சாளுக்கு புருஷனுக்கு சகோதரத்துக்கு கேன்சரா அவருக்கு சும்மா ஆகும், பக்கத்து வீட்டு பொடியன் சோதனை எடுக்கிறான் அவன் பாஸ் பண்ணுவோம், வேற பிள்ளைக்கு கதை போன உடனே இதான் கதையாங்க. பிள்ளையார் எப்படி இருக்கிறார் என்று கூட பார்த்தோம். இது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும் உண்டியலுக்கு ஒரு மணிக்கு ஒரு தாடு தாடி போட்டு பார்க்கணும். இறைவனிட போனோட முதலாவதாக நன்றி சொல்றோம். கடவுளே நீ எனக்கு தந்தது எல்லாருக்குமே நன்றி. இதுக்கு மேல நான் கேட்டா நான் பாடும், எனக்கு எல்லாமே தந்திருக்கின்றார். எப்பவும் வாழ்க்கையில மேலே இருக்கிறவரை பார்க்க கீழே இருக்கிறவரை தான் பார்க்கணும். இரண்டாவதாக இறைவனுடைய சன்னிதானத்தில் மன்னிப்பு கேட்கணும். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து என்னை தவறு செய்ய, இந்த மாநில உடம்பில் நாங்கள் இருந்தால் நாங்கள் தவறு செய்ய கட்டுப்பட்டவர்களா, இவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் இதில் நடந்து போயிட்டு ஒரு எறும்பை கூட நாங்கள் விரிச்சு சாப்பிடல நுழம்பு அடிக்கிறோம், எல்லாம் தவறு தான். எல்லாத்திலையும் ஒரு சின்ன கடமை. இறைவனிட்டு நாங்கள் செய்கிற தவறுகளுக்காக மன்னிப்பு. மூன்றாவதாக உங்களோட விருப்பங்களை நீங்கள் சொல்லலாம். இது அது இறைவனுக்கு சில வழியில் இறைவனுக்கு நாங்கள் எங்களோட விருப்பத்தை சொன்னாலே ஒரு அவமரியாதை. ஏனென்றால் மாணிக்கவாசர் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சார், பிள்ளைக்கு இப்ப பால் விட்டுக்கணும்னு தாய்க்கு தெரியும், அதை விட சிறந்த ஒரு தாய்க்கு தெரியாத அதுகளுக்கு என்ன தேவை. இப்படியான இடங்கள் ஒரு கிராமத்திலையும் ஒரு வீட வாழ்வது ஒரு பெரிய ஒரு ஆத்ம மறுமலர்ச்சி என்றுதான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு மூதாதையர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு பெரிய 20 வருஷம் சிதம்பரத்துக்கு போறதுக்கு ஒரு இலகுவான காரியங்கள் அடைந்த காலத்தை இப்பவே வீசா ஆடணும் என்று கஷ்டப்படுறாங்க. அவர்கள் கப்பலில் போய் சிதம்பரத்தில் நடந்து போய் அன்னதானம் கொடுத்து அந்த அனுபவத்தை இந்த கிராம மக்களுக்கு வர வேணும் என்று சொல்லி இந்த 4 பேருடைய குரு பூசை 4 பேரும் இறைவனோட 4 விதமாக உறவு கொண்டிருக்கிறார். சம்பந்தர் வந்து இறைவனை தாய் தகப்பனை போல அன்பாக பழகினார். அப்பர் வந்து வேலைக்காரர் தொண்டு செய்தார். சுந்தரர் நண்பராக பழகினார். மாணிக்கவாசர் குருவாக 4 மாதத்துக்கு நான் உங்களை நீங்கள் இறைவனை அப்பா அம்மாவுடன் நினைத்துக் கொண்டவர், நண்பனாக நினைத்துக் கொண்டவர், எஜமானாக நினைத்துக் கொண்டவர், குருவாக நினைத்துக் கொண்டவர். அப்ப அந்த 3வது அந்த ஐயாவுடைய அந்த பெரியவர் சமய பெரியாருடைய ஆசை எத்தனையோ தலைமுறைகளுக்கு பிறகு நீங்க பெரிய பூட்டி பாருங்க 4வது தலைமுறையில் அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு அறிவு அருளை கொடுத்து இன்னைக்கு நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல கூட்டியிருக்கோம். அப்ப உள்ள மனுஷ மனம் என்றும் அப்ப இவ கனடாவில் ஒடுங்கியில வந்து இருக்க போயிடும். முதலாவது. இரண்டாவது யார் பார்க்கிறது, அது இல்லாம கையில் இல்லை. இந்த இடத்துல இருந்தது யுத்தத்தால உடைஞ்சு பாவடைஞ்சு போயிருக்கல நாங்கள் எல்லாம் கவலைப்பட்டோம். இன்னார் செய்து போட்டுனா அதுகளை கன்னடாவில் போயிருக்கிறது. அன்றைக்கு நடக்குதான் ஆத்ம காரியங்கள் யாரோ நடந்து கொண்டுதான் போகும். அது மட்டும் இல்லை, நாங்களும் இதில் பங்கு பெறுகிறோம். வந்து கொஞ்ச நேரம் என்றாலும் தியானம். ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு துறவை போனால் ஒரு பெரிய ஒரு புண்ணியம். இன்றைக்கெல்லாம் நாங்கள் பெரும்பான்மையிலிருந்து எத்தனையோ முறைகளை சொல்றோம், நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஆனால் அந்த இடத்தில் உள்ள ஒரு நெறி என்னன்னு சொன்னால் அதை நாங்கள் பார்க்கணும். எத்தனை பௌத்த துறவிகளை உருவாக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்லுவாங்க ஒரு பிள்ளைய கொடுக்கிறது. நாங்கள்
டிவியில பார்க்கிறோம், ஒரு புத்தவிக்கு சத்தம் போடுறார், சமயம் கூடாது, தமிழனை அடிக்க விட முடியாது. அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லா பிக்கும் கூடாது. ஒரு ஐயர் சிகரெட் பிடிச்சா எல்லா ஐயரும் சிகரெட் பிடிக்கிறாரா? நன்மையை பார்க்க சொல்லுவாங்க. ஒரு வெள்ள தாளை எடுத்துட்டு அது ஒரு கருத்த புள்ளியை போட்டுட்டு இது என்ன இருக்குன்னு காட்டினா சாதாரண மனுஷன் சொல்லுவான் அதுக்கு ஒரு கருத்த புள்ளி இருக்கு. ஆத்மீயத்தில் உள்ளவர் சொல்லுவாங்க அது வெள்ளத்தால் அதுக்கு ஒரு கருத்த புள்ளி. இப்ப நாங்கள் வெள்ள உள்ளத்தை பார்க்கிறோம். அந்த இடத்துல வந்து எத்தனையோ பன்சர்கள் துறவிகள் இருக்கிறதால தான் அந்த ஆத்ம கனவு அந்த இடத்துக்கு இருக்குது. எங்கள்கிட்ட இல்லாம போனதெல்லாம் நாங்கள் சமயத்தை எங்கள்கிட்ட இருந்து வேறு அவர்களுக்கு கொடுத்து வியாபாரமாக்கி இன்றைக்கு எல்லாம் காசை அனுப்பி பூசை செய்தா சரி, ஏதோ கடவுளுக்கு காசு இல்லை சரியா கணக்கு நாங்கள் மூட நம்பிக்கைகளை இந்த சமயத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். முந்தி இல்லாததெல்லாம் இப்ப நாங்கள் செய்கிற கோயில்கள், நாங்கள் எல்லாம் சின்னத்துல செய்யாத விஷயங்கள் எல்லாம் இப்போ கோயில்கள்ல நடக்குது. என்ன திருவிழா காசு இருக்கிறதால அதை செய்வோம் இதை செய்வோம், அந்த பூசை இதை ஒரு பூசைங்கிற மானசீக பூசை தான் திறந்தது. இந்த இடத்துல நான் விரும்புறது இல்லை குரு பூசை, நாள் வைக்க குரு பூசை. அப்போ சின்ன பிரசாதத்துடைய அடியவர்கள் வந்து திருமுறைகளை அயர்ல உள்ள அறநெறிப்பாட பிரசாத பிள்ளைகளுக்கு இந்த கூப்பிடலாம், பள்ளிக்கூட பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்கள் இளம் தலைமுறை வந்து இந்த இடத்துல இன்றைக்கெல்லாம் நான் 16-17 வயதுல மார்க்கெட் சுவாமியில போய் சும்மா இருந்துட்டு வந்ததான் இன்றைக்கு இந்த இடத்துல நான் இந்த இடத்துல இருக்கிறேன். என்னுடைய தாய்களும் அவர்களும் இணைந்து என்னோட நான் விட்டுட்டு ஒரே ஒரு பிள்ளை இந்த வழியிலே அவனை விட்டபடியால் தான் இன்றைக்கு இதெல்லாம் செய்யும் இதாக இருக்கிறது. இங்க வந்திருக்கிற இந்த கனிஷ்டர் என்னோட வந்தவர் கூட 5 வயதிலிருந்து இந்த ஆட்சியத்தில் பூசை செய்கிறோம். இன்றைக்கு பொறுப்பாக இவ்வளவோ பதவி இதில் செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மண் செய்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு தெரியும். அதான் யோசுவா சொல்லுவார், காலுக்கு கீழே உள்ள பூண்டு பேருமே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு துறவி அம்மா இருக்கிறார். இந்த மண்ணில இந்த கிராமத்தில் இந்த வம்சத்தில் வந்து ஒரு அம்மா அம்மாவுக்கு நான் இன்றைக்கு யோசுவாமி முன்னாடியில் ஒரு தாழ்மையான விண்ணப்பம் என்னன்னு சொன்னாங்க. யோசுவாமி சொன்னாரு, வேதாந்தம் சித்தாந்தம் வீட்டுகள் இதையும் உங்களோட இடமாக நினைத்து குறைந்தது வருடத்தில் ஒரு முறையாவது வந்து ஒரு காலத்தை நீங்கள் தேர்வு செய்து ஒரு கிழமையோ 2 கிழமையோ உங்களோட வசதிக்கு இதை வந்து இதில் நீங்கள் ஆத்ம சாதனை செய்துட்டு போனாங்க. உங்களுக்கு உங்களோட வழியில வாழ சீடர்களை நீங்க அனுப்பலாம். அவர்கள் வந்து அந்த ஐயா வந்து இதில் ஒரு கொஞ்சம் காலம் இப்போ இந்த இடத்துல வந்து அவர்கள் வேலை இருந்து போக அந்த ஒன்றுமே செய்ய தேவை. அவர்கள் காலங்கள் விளங்கி கொண்டு இங்கே வந்து கும்பாபிஷேகம் வருடாந்தத்தி உற்சவங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். குருக்களும் வேண்டாம், விழாக்களும் வேண்டாம், ஹவுஸ் ஸ்பீக்கரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அமைதியாக வந்து சமய பெரியவர்கள் வந்து பேசலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் நிலையிலிருந்து கொண்டுட்டு போகணும். இரண்டாவது ஆத்ம சாந்திக்குரிய ஒரு இடங்கள் கூறி எல்லாம் யோசுவாமி சொன்ன மாதிரி எப்போவோ உள்ள காரியம் மீண்டும் உங்களோட குடும்பத்தாருக்கும் அந்த வழிநடத்த குடும்பத்தினை ஆத்மீக வழிநடத்துகிற அம்மாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சுவாமிகளுடைய சித்தத்தால் இந்த இடம் மீள புத்துயிர் பெற்றிருக்கின்றது. தெய்வங்கள் கூட உறங்கடியில இருக்கிறதுன்னு சொல்லுவார். எங்களுக்கு தான் அளவட்டியில என்னுடைய குருநாதர் யோசுவாமி ஆசீர்வதிச்சு ஒரு ஆச்சரியம் தொடங்கி அது 49ஆம் ஆண்டு அந்த ஆச்சரியம் தொடங்கி ஒரு 3 மாடி கட்டிடமாக இருந்தது. யுத்த காலத்தில் முற்றாக அழிக்கப்பட்டு 3 வருடத்துக்கு தான் நாங்கள் அதை புனர்தாரணம் செய்து நான் இப்போ முழுமையாக அங்கே வந்திருந்து நாங்கள் அதை செய்யணும், நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதை போல இந்த இடமும் அந்த மீள் புத்துணர்ச்சி பெற்றிருக்கின்றது. அது இளையர்களாக தொடர்ந்து நடைபெறும் என்று கூறி மீண்டும் பிள்ளைக்கும் என்னமாவது கார்த்திகா அவருடைய தாய் தகவல் அம்மா எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி இறுதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சச்சனை ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்வி தெரிஞ்சாலும் நாங்கள் 5 நிமிஷத்துக்கு நான் கேள்வி இதுவும் கேட்கிறார். ஒரு நொடிய தாட்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன ஒரு டிப்ஸ் சொல்றீங்க?
தியானம் என்பது மனதிற்கு இயல்பான நிலைதான் தியானம். வேறு இப்போ பிறந்த குழந்தைகளை பாருங்கோ, அவருக்கு படித்திருக்கையில் இந்த மூச்செடுப்பு இந்த வயிறு மேலே போயிடுறாங்க. குழந்தை பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா மூச்செடுப்பு வயிறு போயிடுறாங்க. அதே போல நல்ல பழுத்த பழமான பேரப்பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத முதியோர் படத்தில் கேட்கிறாங்க. நிதிரோடைய வயிறு தான் மேலே போயிடுறாங்க. என்னன்னு சொன்னால் சுவாசத்தை நல்ல இழுத்து விடுங்க. அதுக்கு காரணம் என்னென்னா 2 பேருக்கும் பெரிய கவலை இல்லை. இவருக்கு கிளம்பினா சாப்பாடு முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு அது 4 பேரை காட்டி போட்டு திரும்பி படுக்கிறான்னு குழந்தை பிள்ளை பாடக்கூடியும் படம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு சமஸ்கிருதத்தில் வாசனைகள் சொல்ல சப்கான்ஷியஸ் இந்த மைண்டில் இருக்கிற குப்பிகளோடு வீட்டு இப்போ நிம்மதியாக இருக்க தியானம் தானாக வரும். இந்த இடத்துல அப்போ என்னன்னு சொன்னால் மூச்சு பயிற்சி ஒன்று சரி கணக்கு இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக இருந்துட்டு நீங்கள் மூச்சை நல்லா இழுத்து விடுது. இது ஒரு மருத்துவ விஞ்ஞானம் கூட. இப்போ ஒருத்தர் வந்து பயப்பட்டு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கூட தெரியும். அமெரிக்கா எல்லாம் ஸ்கூலில் இல்லை பிள்ளை கூட அப்படி சார் ஓடியாடுன்னா சித்தா டேக் அ டீப் பிரெத் மூச்சை உள்ளுக்கு எடுத்து வர மனம் சார்ந்த அது ஒன்று. இப்போ பிராணம் இந்த ஒரு கையால் மூச்சை உள்ளுக்கு எடுத்துட்டு மற்ற கையால் விடுறது கிராஸ் ப்ரீதிங் இல்லை கனெக்ட் செய்யறதுக்கு அவங்க ஒன்று. மற்றது ஒன்று என்னென்னா ஒரு இடத்துல அமைதியாக இருந்து மனதை அடைய விடாம ஒரு பொருளை சிந்திச்சு கொண்டிருக்கிறது தான் தியானம். சரி கடவுளை பற்றியோ உங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ நான் உங்களுக்கு வாழ்க்கையில கண்ண பிரச்சனைகள் இருக்கிறாங்க நீங்கள் என்னதான் செய்யறாங்க தியானம் செய்யலாம். அதான் முதலாவது நீங்கள் உங்களை நீங்களே உங்களோட மனதை நீங்கள் எல்லாம் உங்களை மனதுக்கு தான் இருக்கு வெளியில இருக்க சரி. அப்ப இந்த கோபங்கள் மற்றதை பற்றின கவலைகள் தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் தானையா விட்டு கொண்டு வர எல்லாமே தன்னால குறைந்து கொண்டு போகும். அது மன அமைதி தானாகட்டும். இந்த மனதிற்கு இயல்பான நிலை தியான நிலை தான். அதுபடிய மனதை சாந்தப்படுத்துறது கொண்டு இந்த பிராணம் மூச்செடுத்து விடுறது. மற்றது வந்து மனதை சாந்தமாக வச்சிருக்கிறது. பல தியான முறைகளை சாதாரண ஒன்றுமே வேண்டாம் சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தோட திருப்தியாக இருக்கும் தியானம் என்ன. இப்போ நீங்கள் சொல்றீங்க நான் தியானம் செய்யறதா மேலே ஓடுறதுன்னா என்ன காரணம்? நீங்கள் தேவையான விஷயங்களோட யோசிக்கிறீங்க. அதை பற்றி நீங்கள் ரெண்டாவே போதும். அம்மா ஒரு 2 வசனம் சொல்லுங்க. நீங்கள் சொல்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. படிச்சதெல்லாம் மறந்தாச்சு. அது கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆமாம், இப்போ அமைதியாக உட்கார்றது இந்த மாதிரி சும்மா இருக்கு, மனசு சும்மா இருக்குது. சரி, அப்பப்பா வந்து 21 வருஷம் 6 வருஷம் திருச்சிடப்படுது. இப்போ எங்கள் உடம்பும் பிறந்தது 6 பிப்ரவரி மார்ச் இப்போ அங்கே நாங்கள் எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லை, எந்த கிளாஸும் இல்லை. அமைதியாக சாப்பிட்றது தூங்குறது அதுக்கு உரியவர்கள் காண நன்றி. ஓம் நம பார்வதி பதே.